தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், திங்குரு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையா, நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் எது குறித்து பேசி விவாதித்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையிலேயே மாற்று அதிமுக தானா இல்லை நாம் தமிழர் கட்சியா என்பது குறித்து தான் பேசி விவாதித்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில். இது நிச்சயம் தமிழக மக்களுக்கு பயனளிக்கும், தமிழக மக்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு அளிக்கும் என்பதில் எல்முனை அளவும் யாருக்கும் ஐயம் வேண்டாம். அதாவது திமுக என்னும் கட்சிக்கு கூட ஒரு கொள்கை இருக்குது. அது என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதோர் வசதியாக ஆள்வதற்கும் இல்லாத திராவிடத்தை இருப்பது போல் கட்டமைப்பது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையாய கொள்கை அப்படின்னா அது மிகையாகாது. அதே போல் நாம் தமிழர் கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அது என்னன்னு கேட்டால், தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்பது, தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, தமிழர்களின் நிலங்களை வளங்களை பாதுகாப்பது, தமிழின் தொன்மையை உலகறியச் செய்வது, தமிழகத்தில் தமிழர்களின் கலாச்சாரத்தை பண்பாட்டை வரலாற்றை உலகறியச் செய்வது மட்டுமின்றி தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டின் அரசியலில் அதிகாரத்திற்கு கொண்டு வருவது, அதன் மூலம் தற்சார்பு பொருளாதாரத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவது, இது போன்ற தலையாய கொள்கைகளை வச்சிருக்குது நம்ம நாம் தமிழர் கட்சி. அதே போல் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு கொள்கையை வச்சிருக்கு. அது இந்துத்துவத்தை இந்தியா முழுவதும் பரப்பி இந்துத்துவத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய கொள்கையாக கூட இருக்குது. இது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க அந்த கொள்கைகளை வச்சு பயணிக்கிறாங்க. ஆனால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது? என்ன கொள்கை இருக்குது? அவங்களுடைய கொள்கை ஒன்றே ஒன்று தான். அது கருணாநிதியை எதிர்ப்பது, கருணாநிதி எனும் தீய சக்தியை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவது, கருணாநிதி கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதற்கு தடைகளாக இருப்பது, அதை செயல்பட விடாமல் தடுப்பது, கருணாநிதியின் குடும்பத்தை எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போய் விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுவது, இதுதான் அவங்களுடைய தலையாய கொள்கையாக அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு கொள்கை. இந்த கொள்கையை வச்சு தமிழ்நாட்டை சுமார் 30 ஆண்டுகள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சுருக்குன்னா தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இயலாமையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கத்தான் வேணும். அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியை ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு மாற்று கட்சியாக எந்த மாநில கட்சியுமே இல்லை. இதுதான் தமிழக மக்களின் இயலாமைக்கு முக்கிய காரணமாக இருந்தது. திமுகவிற்கு மாற்று கட்சி அப்படின்னு எந்த கட்சியுமே இல்லை. அதனால தான் எந்த கொள்கையும் இல்லாத இந்த எம்ஜிஆரை தமிழக மக்கள் ஆதரித்தாங்க. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்துக்கு வாக்களித்தாங்க. அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் எதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா, கருணாநிதியை எதிர்த்து கணக்கு கேட்டார் அப்படிங்கிறதுக்காக கருணாநிதி கையில் இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வெளியேற்றப்பட்டார். இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இதை நம்ம தமிழக மக்கள் உண்மையிலேயே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தான் இவருக்கு வாக்களித்தாங்களா? கிடையவே கிடையாது. கருணாநிதியை எதிர்த்து வேறு எந்த கட்சியுமே இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இவனாச்சலும் கருணாநிதியை எதிர்த்து பேசுகிறானே அப்படிங்கிறதுக்காக இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வாக்குகளை அளித்தாங்க நம்ம தமிழக மக்கள். இதுதான் தமிழக மக்களின் இயலாமைக்கு முக்கிய காரணம். சரியா? எந்த கொள்கையுமே கிடையாது எம்ஜி ராமச்சந்திரன்ட்ட. அவர்கிட்ட இருந்த ஒரே கொள்கை கருணாநிதியை இருக்கணும், கருணாநிதி என்னும் தீய சக்தியை அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய
கொள்கைகளில் தலை சிறந்ததாக இருந்திருக்கு. சரியா? அதே வேளையில் கருணாநிதி இறந்துட்டாரு. இப்போ நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அழிஞ்சிருச்சு. இதுதான் உண்மை. இதை யாரும் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய மாமூல் நின்று போகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த வாடகை வாயாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமன் சி ராமன், பெங்களூர் மணிகண்டன், நம்ம பட்டை மணிகண்டன், வழக்கறிஞர்னு சொல்லக்கூடிய பட்டை மணிகண்டன், நம்ம அக்னீஸ்வரன் போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதை ஏற்றுக்கிடாமல் கட்டமைக்கிறாங்க. திமுகவுக்கு மாற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலேயே இது கிடையவே கிடையாது. இது எதன் அடிப்படையில் நம்ம இது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதிமுக ஜெயலலிதா தலைமையில் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது பெற்ற வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்குந்தண்டிக்கும் 45%க்கு மேலே தன்னுடைய அதிமுகவின் வாக்குகளை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் அதிமுகவின் வாக்கு 45%லிருந்து 20% போயிடுச்சு நம்ம எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படின்னா கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இறந்துருச்சுல்ல, அதுதானே உண்மை. இந்த உண்மையை ஏன் ஏற்றுக்கிட மாட்டேங்குது இந்த வாடகை வாய்கள்? காரணம், இந்த வாடகை வாய்களுக்கு அதிமுகவிடம் இருந்து வரக்கூடிய மாமூல் நின்று போகும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வரக்கூடிய மாமூலும் நின்று போயிடும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரி ஒரு சோப்பலாங்கியாக இருந்தால் அவர் வாட்டுக்கு சாகந்தண்டிக்கும், அடுத்து அவருடைய மகன் சாகந்தண்டிக்கும், அவருடைய பேரன் சாகந்தண்டிக்கும், இப்படின்னு சொல்லி அவங்க பரம்பரைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு போயிடலாம். காரணம், இந்த சோப்பலாங்கி திமுகவுக்கு எதிரியாக இருந்தால் தான். எடப்பாடிங்கிற இந்த சோப்பலாங்கி அதிமுகவில் இருக்கந்தண்டிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். காரணம், இந்த சோப்பலாங்கி இருந்தால் தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். இப்போ என்ன புரியுது? கருணாநிதி உயிரோடு இருக்கந்தண்டிக்கும் இந்த அதிமுக கட்சிங்கிறது உயிரோடு இருந்துச்சு. கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் இந்த அதிமுகங்கிற கட்சி செத்து போச்சு. இதுதான் உண்மை. இந்த உண்மையை இந்த வாடகை வாய்கள் சொல்ல மறுக்குது. காரணம், இந்த அதிமுகட்ட இருந்து வரக்கூடிய மாமூல் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் நாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, அதிமுகவின் வாக்கு வங்கி 45%லிருந்து 20% குறைஞ்சிருச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் கருணாநிதி இருக்கும்போது 1% இருந்துச்சு. கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் 3% மாறிச்சு. அப்புறம் 6 மாறிச்சு. இப்போ 8.2 மாறி தமிழக மக்களின் மத்தியில் மனதில் இடம் பிடிச்சிருச்சு. அரசியல் வானில் அரசியல் அங்கீகாரமும் பெற்றுச்சு. அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டே வருது படிப்படியாக. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சி தன்னுடைய 45% வாக்கிலிருந்து குறைஞ்சிக்கிட்டே இப்போ செத்து போச்சு. சரியா? அப்படின்னா இப்போ இருக்கிறது நம்ம அரசியலில் ஃபீல்டில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுக்கு ஒரு உதாரணம், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிச்சிருக்கு. தன்னுடைய இருப்பை அவங்களால தக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க உறுதி செஞ்சு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்து வெளியே போயிருக்கு, ஓடி ஒளிஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சி அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ புரியுதா? நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலேயே ஃபீல்டில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொள்கை இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கும் கொள்கை இருக்குது. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்தவித கொள்கையுமே இல்லை. கருணாநிதியை எதிர்ப்பது மட்டும்தான் அவங்களோட கொள்கையாக இருந்துச்சு. இப்போ கருணாநிதியும் இல்லை, இப்போ அதிமுகவும் தேவையும் இல்லை. மக்களுக்கு அது தேவையே இல்லை.
எம்ஜிஆர் தொடங்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் ஒரு கட்சி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் மக்கள் தங்களுடைய இயலாமையால் அதிமுக என்னும் கட்சிக்கு வாக்கு செலுத்தினாங்க. இப்போ அந்த சூழ்நிலையாக இருக்குது? இல்லவே இல்லை. திமுகவிற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் உருவாயிருச்சு. அதிமுக மட்டுமே திமுகவிற்கு மாற்றாக இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் வந்துருச்சு, வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம், திமுகவிற்கு மாற்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிமுக அழிஞ்சிருச்சு. கருணாநிதி அழிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகங்கிற கட்சி அழிஞ்சிருச்சு. கருணாநிதியை அழிக்கிறது மட்டும்தான் இந்த அதிமுகவின் நோக்கமாக இருந்தது. கருணாநிதியும் அழிஞ்சு போயிட்டாரு, அதிமுகவும் அழிஞ்சிருச்சு. அப்படித்தானே நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த சுமன் சி ராமன் போன்ற வாடகை வாயாளர்கள் இன்னமும் இந்த அதிமுக தான் திமுகவிற்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! உண்மையை மக்களுக்கு சொல்லுங்க, இல்லை அப்படின்னா ஒதுங்கி நீங்கள் வாட்டுக்கு நில்லுங்க. அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட போய் இல்லாத ஒன்றை இருக்கிறது போல் கட்டமைக்க முற்படுவது பெரிய பெரிய துரோகம் மக்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. நாம் தமிழர் கட்சியை மக்கள் வளர்த்தெடுக்க முயற்சி செஞ்சுட்டாங்க. அதை நிரூபித்தது தான் இந்த 1%லேருந்து 8% பன்மடங்கு வளர்ச்சியை தமிழக மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியை வாரி அணைச்சி முத்தமிடுறதுக்கு நம்ம தமிழக மக்கள் காத்து கொண்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை அரசியல் அங்கீகாரம் பெற வச்சது அதன் வெளிப்பாடு தான். நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த தமிழக மக்கள் முடிவு கட்டிட்டாங்க. அதன் வெளிப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறோம். அதன் அடிப்படையில் இனி வரும் தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே தாய் தமிழ் உறவுகள் உங்களின் பொன்னான வாக்குகளை செலுத்தி நாம் தமிழர் என்பதை உறுதி செய்யுங்க. அதன் மூலம் நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க, தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையுங்க என்பதை கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். நாம் தமிழர்.